சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்ஆர்டி மெட்ரோவில் வந்து நிறைய லைன் இருக்குது. க்ரீனு, ரெட்டு, வயலட்டு, ப்ளூன்னு சொல்லி எக்கச்சக்கமான லைன் இருக்குது. ஸோ நம்ம ஏர்போர்ட்லேருந்து எப்படி வந்து சிட்டிக்கு வர்றது, அங்கேருந்து இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக மெட்ரோவில் வந்து சுற்றி பார்க்க முடியும், அங்கே இருக்கக்கூடிய பஸ்ஸில் வந்து நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறது, டாக்ஸி எடுக்கலாமா இல்லையா, ரேட்டெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்றத பற்றி தான் A to Z இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெட்ரோ எம்ஆர்டி மெட்ரோலேருந்து எப்படி நம்ம வந்து ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே வர்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் எந்த டெர்மினலுக்கு வந்தாலும் சரி, ஏர்போர்ட்டில் மொத்தம் 4 டெர்மினல் இருக்குது. எந்த டெர்மினலுக்கு வந்தாலும் சரி, நீங்கள் வந்து டெர்மினல் 2 அப்படி இல்லைனா 3க்கு வந்து வரணும். நீங்கள் 3 டெர்மினலில் இருக்கீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கை ட்ரெயினை யூஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு 2 இல்லை 3க்கு வந்துடலாம். டெர்மினல் 4ல் இருக்கீங்கன்னா ஷட்டில் பஸ் எடுத்து நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த 2, 3 வந்துட்டிங்கன்னா அப்படியே B2 கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா இந்த எம்ஆர்டி ட்ரெயினை வந்து நீங்கள் பிடிச்சிடலாம். ஆனால் இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு கான்டாக்ட்லெஸ் கார்டு நியோ குளோபல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. மற்றபடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மாஸ்டர் விசா வந்து யூஸ் பண்ணலாம், சில இது அக்செப்ட் ஆகும். பட் உங்களுக்கு தேவையில்லாத டேக்ஸு, பேங்க் சார்ஜுன்னு சொல்லி அது வந்து பிடிப்பாங்க. ஸோ அதனால் நியோ குளோபல் வந்து பெஸ்ட்டு. அது இல்லை அப்படின்னா EZ லிங்க் கார்டுன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய 7-Eleven வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து வாங்கி ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ராவலுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். பஸ்ஸுனாலும் சரி, மெட்ரோனாலும் சரி, EZ லிங்க் கார்டு வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு 7-Eleven தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மெட்ரோலே இருக்கக்கூடிய பேசஞ்சர் சர்வீஸ் சென்டர்னு இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு $10, $20 கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதை நீங்கள் ஈஸியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ சிங்கப்பூரில் எல்லாமே டேப் அண்ட் பே தான். ஸோ அதனால் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இந்த ஏர்போர்ட்டில் இருந்து நீங்கள் வந்து தனாமாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாப்புக்கு வந்து நீங்கள் போகணும். அவ்வளோ தூரம் தான் போகும். அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து தனாமாரான்னு சொல்லி மாற்றி மாற்றி அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த தனாமாரா வந்துட்டிங்கன்னா புக்கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாப் இருக்குது. அங்கே வந்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரூம் கிடைக்கிறது வந்து சிங்கப்பூரில் இந்த சைனா டவுன், லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரௌண்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வேறு டூரிஸ்ட் பிளேஸுக்கிட்ட கூட கிடைக்கலாம். அது நீங்கள் அட்ரஸில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த லிட்டில் இந்தியா, சைனா டவுன் வரணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து தனாமாரா வரணும். அங்கேருந்து தனாமாராவில் இருக்கீங்கன்னா க்ரீன் லைனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அங்கேருந்து அப்படியே நீங்கள் புக்கீஸ் வரணும். புக்கீஸ் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ப்ளூ லைன் எடுத்து நீங்கள் சைனா டவுனு, லிட்டில் இந்தியாவுக்கு வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஈஸியாக வந்துடலாம். இதுதான் வந்து ஃபார்மெட்டு. இப்போ ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் ஈஸியாக இந்த மெட்ரோவில் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இந்த லிட்டில் இந்தியா, சைனா டவுனில் இருக்கீங்கன்னா இந்த மெட்ரோவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டூரிஸ்ட் பிளேஸுக்கெலாம் கொஞ்சம் கிட்ட பார்க்குறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். சிங்கப்பூர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது மெல்லின் பார்க்கு, கார்டன்ஸ் பை த பே, மெரினா பை சாண்ட்ஸு, அப்புறம் செந்தோசா ஐஸ்லாண்டு. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ். அப்புறம் வந்து கிளார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நைட் டின்னர் க்ரூஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். இந்த பிளேஸுக்கெலாம் எப்படி வந்து இப்போ நீங்கள் லிட்டில் இந்தியாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ லிட்டில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லைன் இருக்குது. ப்ளூ லைனு, பர்பிள் லைனுன்னு சொல்லக்கூடிய 2 லைன் இருக்குது. நீங்கள் பர்பிள் லைனை எடுத்தீங்க அப்படின்னா கிளார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து ஒரு நைட் நேரம் அந்த உணவகம், பின்னாடி வந்து உங்களுக்கு க்ரூஸும் இருக்கும். நீங்கள் ஷிப்லேயும் போகலாம். ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ் கிளார்கின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த சைனா டவுன், சைனா மாதிரியே இருக்கக்கூடிய டவுனு, அங்கேயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரூம் காஸ்ட்லாம் உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இந்த சைனா டவுன் அடுத்த ஸ்டாப். அதுக்கடுத்து கடைசியாக போனீங்க அப்படின்னா ஹார்பர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ அங்கே இருந்து தான் நம்ம இந்த செந்தோசா ஐஸ்லாண்டுக்கு போகிறதுக்கான அந்த மோனோ ரயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை பிடிக்கணும்னா நீங்கள் அந்த ஹார்பர் ஃப்ரண்ட்டுக்கு வந்து போகணும். அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே லெவல் 3 மேலே போனீங்கன்னா ஸோ அந்த மோனோ ரயிலை பிடிச்சி நீங்கள் செந்தோசா ஐஸ்லாண்டுக்கு போகலாம். அப்படி இல்லை நீங்கள் கேபிள் கார் புக் பண்ணியிருக்கீங்கன்னா கேபிள் கார்லேயும் நீங்கள் இந்த ஐஸ்லாண்டுக்கு போகலாம். நம்ம அடுத்தடுத்த டூரிஸ்ட் பிளேஸை பற்றி பேசுகிறப்ப அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ இந்த பர்பிள் லைனை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டாப்புக்கு வந்து நீங்கள் போக முடியும். இது நீங்கள் லிட்டில் இந்தியாவிலேருந்து ப்ளூ லைன் எடுத்து எங்கே போகலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ளூ லைன் எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பே ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக மெரினா பை சாண்ட்ஸு, கார்டன்ஸ் பை த பே,
இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம், ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கலாம். அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் நடந்தாலே மெர்லின் பார்க்கும் உங்களுக்கு வந்துடும். அந்த சிங்கம் ஸ்டாச்சு இருக்கும்ல, அப்படி இல்லைனா அந்த ரஃபுல் ஸ்டேஷன் சொல்லி இருக்கும், அது ரெட் லைனில் வரும். ஆனால் நீங்கள் நடந்து வந்துடலாம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வியூ பாயிண்ட்டை ரசிச்சுக்கிட்டே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கிட்ட இருக்கக்கூடிய பிளேசஸ் தான். ஸோ அதனால் இதை நீங்கள் டக்குன்னு வந்து ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த லிட்டில் இந்தியா, சைனா டவுன்லலாம் இருந்தோம்னா எப்படி இந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இதே நீங்கள் நைட் சஃபாரி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, லிட்டில் இந்தியாவில் இருக்கீங்கன்னா அங்கேருந்து நியூட்டன் போகணும். இந்த சைடில் போடுறேன் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புரியும். நியூட்டன் போகணும். நியூட்டன் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் காதீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அங்கே போயிட்டீங்க அப்படின்னா மண்டாய் ஷட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஸ்ஸு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த சஃபாரி போகிறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஈஸியாக வந்து அந்த சஃபாரியை போகலாம். பட் அந்த பஸ்ஸில் போனோம் அப்படின்னா மண்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது, நான் போடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் அட்வான்ஸாக வந்து புக் பண்ணிவிட்டு போனால் தான் அந்த ஷட்டில் பஸ்ஸில் வந்து நீங்கள் போக முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேவா, உங்களுக்கு இப்போ இன்னும் சூப்பராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த மெட்ரோ வந்து நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே எப்படி வர்றது, இந்த சிட்டியிலேருந்து சில பிளேசஸுக்கெலாம் நம்ம எப்படி இந்த லைனை யூஸ் பண்ணி பார்க்குறதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த மேப்பை நல்லா பார்த்துக்கோங்க. அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் மேலே ஒரு 3 லோகோ மாதிரி இருக்கா, ஸோ அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இது இன்டர்சேஞ்ச் சம்திங் இருக்கும் பிளாட்ஃபார்மில் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி அந்த மற்ற ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிட முடியும். அந்த லைனில் வந்து இந்த லோகோலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே ஈஸியாக கிராஸ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அந்த பெய்டுன்னு சம்திங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்து மாறிட முடியும். நீங்கள் கார்டு டேப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே ஈஸியாக வந்து மாறிடலாம். ஸோ அந்த அன்பெய்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் அந்த ஸ்டேஷனில் இறங்கி இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அதுக்கான மீனிங். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மேப்பை பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மெட்ரோவுக்கு உண்டான ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மற்ற பிளேசஸுக்கு போகிறப்பையும் சரி இங்கே இறங்கி நம்ம இப்படி போகணும் அப்படின்றத இந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக வந்து சூப்பராக வந்து புரிஞ்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் வந்து கேளுங்க. ஸோ இப்போ வந்து மெட்ரோ வந்து முடிஞ்சு போச்சு, ஓகேவா, இது வந்து நீங்கள் சூப்பராக வந்து ட்ராவல் பண்ணி வந்துடலாம். ஸோ இப்போ இந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பஸ்ஸு நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மை டிரான்ஸ்போர்ட் எஸ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து எங்கே போகணுமோ அதை வந்து நீங்கள் அதிலே பார்த்துடலாம். எந்த பஸ்ஸு, எப்படி ரூட்டு என்னன்ற பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேர் முதற்கொண்டு அதிலே வந்துடும். நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பஸ்லேயும் வந்து சூப்பராக ட்ராவல் பண்ண முடியும். மற்ற இடங்களுக்கும் நீங்கள் பஸ்ஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் போக முடியாத இடத்துக்கும் வந்து ஈஸியாக வந்து போய்க்கலாம். ஆனால் நீங்கள் பஸ்ஸில் வந்து காசை வந்து கொடுக்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன், அந்த உங்கள் கார்டில் வந்து ஒய்ஃபை லோகோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நியோ குளோபல்னால் பெஸ்ட்டு. மற்ற கார்டு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத சர்வீஸ் சார்ஜ் இதெல்லாம் வரும். ஸோ அப்படி இல்லைனா அந்த இசட் லிங்க் கார்டு சொன்னால, ஸோ அது 711 பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏறுறப்போ ஒரு டேப்பு, இறங்குறப்போ ஒரு டேப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே காசை வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு பஸ்லேயும் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் பட்ஜெட்டில் போகணும் அப்படின்னா ஸோ இந்த மெட்ரோ அப்படி இல்லைனா இந்த பஸ்ஸை எடுத்து போகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேங்காக வந்தால் மட்டும் டாக்ஸி கிராப்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணுமோ புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ அதிலே நீங்கள் வந்து சூப்பராக போயிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் பஸ்ஸு டாக்ஸினா நினச்ச இடத்துக்கு டக்குன்னு லொக்கேஷன் போட்டு போயிடுவீங்க. பட் இந்த மெட்ரோ அப்படின்றப்ப கொஞ்சம் குழப்பம். அதை நீங்கள் இப்போ நான் சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பே ஃப்ரண்ட் ஸ்டேஷன் சொன்னல, அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்டன்ஸ் பை த பே அப்படின்னா ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய கார்டன் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். அண்டு க்ளவுடு ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், அதையும் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் மெரினா பை த சாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 3 பில்டிங்கு மேலே போட்டு மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த இதையும் பார்க்கலாம். அங்கேருந்து நீங்கள் அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டே நடந்து வந்தீங்கன்னா இந்த மெர்லின் பார்க், அந்த சிங்கம் மீன் இருக்கக்கூடிய அந்த லோகோவை வந்து நீங்கள் பார்க்க முடியும். 2 லோகோ இருக்கும். ஒரு லோகோ இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பின்னாடி இன்னொரு லோகோவும் இருக்கும். ஸோ அந்த பார்க்கில் நீங்கள் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண முடியும். இதெல்லாம் சேர்த்து அப்படியே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். தோசா ஐஸ்லாண்டுக்கு போகிறப்ப நீங்கள் அது பர்பிள் லைன் எடுத்து போகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய அந்த
ஹார்பர் ஃப்ரண்ட்டில் போயிட்டு அப்படியே அங்கே விவோ சிட்டி மால்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த மால்லேருந்து அப்படியே லெவல் 3 போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மோனோ ரயிலில் ட்ராவல் பண்ணி நீங்கள் சென்டோசா ஐஸ்லாண்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே ரிட்டன் வர்றப்ப நீங்கள் இந்த கிளார்க் கீயில் சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கடுத்து நீங்கள் லிட்டில் இண்டியா சைனா டவுன் போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னும் நிறைய ஃபேமஸான அந்த ஆர்ச்சிடுன்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அங்கே இறங்கினீங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஃபுட்டுன்னு சொல்லி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அப்புறம் அந்த பூகிஸ்ன்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்கில் இறங்கியிருப்போம்ல, ஸோ அங்கேயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஷாப்பிங் ஃபுட்டு நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியும். நம்ம சிங்கப்பூருக்கு தனியாக ஒரு கைடு வீடியோ பெருசு போட்டிருப்போம். ஸோ அதில் எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பிளேஸுக்கெலாம் எப்படி போகணும் அப்படின்றத நீங்கள் இந்த மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து புரியும். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு தனித்தனி கைடு ஒவ்வொரு பிளேஸுக்கும் நான் போடுவேன். ஸோ அதில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மறக்காமல் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் அதை மறக்காமல் ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா பை பாய், டேக் கேர்.